வணக்கம். கருவேப்பிலை சிக்கன் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எலும்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 10, 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு வந்து அரைக்காமல் நல்லா நச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து நம்ம தாளிக்கையிலேயே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு இந்த மசாலாவோட்டே சேர்த்து வறுத்து முணுக்கிக்கலாம். தாளிக்கையில் போட்டோன்னா அப்போ பிசுறாக எடுக்க வேண்டியிருக்கும். இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், இதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகம்லாம் வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். மாதிரி படன்னு வெடிக்கையில் அடுப்பாக பண்ணிடலாம். கருவேப்பிலை வதக்க மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விட்டும் வதக்கிக்கலாம். நல்ல வாசமாக வேணும்னா நெய் விட்டு வதக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் கலர் மாறாமல் வரும். ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது மிளகு சீரகத்தோடு சேர்த்து இதை நுணுக்கி எடுத்துக்கணும். இதை நைஸாக நுணுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நச்சு எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பெல்லாம் நம்ம பொடியோட முணுக்கிக்கலைன்னா அந்த டயத்தில் தாளிச்சிக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாயோட்ட காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் சிக்கன் சேர்த்து வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ நச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து 1 நிமிஷம் வதங்கின அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சிக்கன் வந்து நல்லா அரைத்தரத்துக்கு மேலே வேகணும். வெந்ததுக்கப்புறம் பொடி சேர்த்துக்கலாம். இடையில் கிளறி விட்டுருக்கணும். நம்ம உப்பு சேர்த்ததுமே கொஞ்சம் தண்ணி விடும். இதே தண்ணியில் வேக வச்சோன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை குழிக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துருக்க தண்ணி வத்துறக்குள்ள அந்த பொடி சேர்த்துக்கலாம்.
அப்போ தான் கறிக்குள்ளே காரம்லாம் சாரும். மிதமான சூட்டில் அப்படியே தம்மிலே வேக விடலாம். அப்பப்போ கிளறி விடணும். நல்லா வெந்துடுச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ரொம்ப நேரம் வேக விட்டாலும் ரப்பர் மாதிரி ஆகிடும். கலர் மாதிரி வரையில் இறக்கிடலாம். மஞ்சள் தூள் சேர்க்காமல் கருவேப்பிலை பொடி சேர்த்தோம்னா நல்லா கலராக வரும் சிக்கன். சுவையான கருவேப்பிலை சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.